இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன ஹீமோகுளோபின் எஸ்டிமேஷன். ஹீமோகுளோபின் என்னன்னா ஆர்பிசில இருந்து ஒரு பிக்மெண்ட். ஹீமோகுளோபினோட ஃபங்க்ஷன் என்னன்னா லங்ஸ்ல இருந்து ஆக்ஸிஜன் எடுத்துட்டு போய் செல்களுக்கு கொடுத்துட்டு செல்கள்ல இருக்க வேஸ்ட் ப்ராடக்டான கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுது. தேவையான ரெக்யூர்மெண்ட்ஸ் என்னன்னா பிளட் சாம்பிள்ஸ், HP pipette, glass rod, dropper, hemoglobinometer, HCl, distillate water. Hemoglobinometer, test tube, pipette, glass rod, dropper, distillate water, HCl. எப்படி பார்க்கலாம்னு சொல்லி நம்ம ப்ரொசீஜர் பார்க்கலாம். லோயர் மார்க் முடி நம்ம HCl வந்து ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் பிப்பெட்ல வந்து 0.02 ml முடி நம்ம வந்து பிளட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கம்பேரபிள் டியூப்ல வந்து நம்ம இந்த டியூபை வந்து வைக்கிறோம். வச்சதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு டிஸ்டிலேட் வாட்டர் வந்து ட்ராப் பை ட்ராப்பாக நம்ம வந்து ஆட் பண்ணோம். நமக்கு இங்கேருந்து நம்ம எடுத்த பிளட் வந்து நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஆனால் கம்பேரபிள் டியூப்ல இருக்க டியூபோட கலர் வந்து லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும். அந்த லைட் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், டிஸ்டிலேட் வாட்டர் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். லாஸ்ட்டாக நமக்கு கம்பேரபிள் டியூபும் நம்மளோட டியூபோட கலரும் சேமாக வரும்போது நம்ம வந்து டிஸ்டிலேட் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறது வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் வந்து நம்ம ரீடிங்கை வந்து நோட் பண்ணணும். நார்மல் வேல்யூஸ் வந்து மேலுக்கு வந்து 30.5 to 17.5, ஃபீமேலுக்கு வந்து 12 to 15.5. நமக்கு ஹீமோகுளோபின் குறையிறதுனால நமக்கு வந்து அனிமிக் வருது. ஹீமோகுளோபினை நம்ம நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்லாம் சாப்பிடுங்க. தேங்க்யூ.